சூதுகவும் பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. சூதுகவும் பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்ஃபில்டா மாசான படமாவே இருந்துச்சு. அதுவே இன்னொரு பக்கம் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் படம் எல்லாமே நடிச்சிருக்காரு. அவரோட காமெடியும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவரு சூதுகவும் பார்ட் 2ல நடிச்சிருக்காரு. சோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வடகரி வச்ச மாதிரி தான் இருக்கு. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. சூதுகவும் பார்ட் 1ஓட பிளாட்டே என்னன்னா, கடத்தலுக்கு அவங்க மெயினா 5 ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதையும் மீறி அதிகாரத்துல கை வச்சு அரசியல்வாதியோட பையனான அருமை பிரகாசத்தை கடத்துவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வராங்கன்றதுதான் கதையா இருந்துச்சு. அதுவே பார்ட் 2ஓட கதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. அப்ப அரசியல்வாதியோட பையனா இருந்தவர் அவரே இப்போ அரசியல்வாதி ஆயிட்டாரு. சோ அவரை கடத்தி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றதுதான் பார்ட் 2ஓட கதையா இருக்கு. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அதுல தனியா ஒரு காமெடியன்னு வச்சு பாடி ஷேமிங் கண்டென்ட் எல்லாம் கொடுத்து டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லாம அந்த படம் முழுக்க யதார்த்தமா அவங்க டெலிவர் பண்ற டயலாக்ஸ்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே நம்மள சிரிக்க வச்சுச்சு. அந்த படம் மாதிரியே இந்த படமும் வரணும்னு நினைச்ச டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த படத்துல இருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆன எல்லா சீனையும் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காரு. அதாவது ஹீரோவோட மாஸ் என்ட்ரி சீன் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஹீரோயின் சொடக்கு போட்டு ட்ரெஸ் மாத்துவாங்களே அந்த சீன் ஆகட்டும், வில்லன் டிக்கில குண்டடி படுறதாகட்டும், இப்படி எல்லா சீனையும் அப்படியே கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம இந்த படத்துலயும் வச்சிருக்காரு. பார்ட் 1ல மெயின் கேரக்டரா இருந்த அசோக் செல்வன், பாபி சிம்மா, ரமேஷ் திலக் இவங்க 3 பேரையும் மாத்திட்டு புதுசா 3 பேர் இருக்காங்க. மத்தபடி கதையில பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதே மாதிரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா கூட பார்ட் 1ல மாமா டவுசர் கலந்துச்சு, கம்னா கம் கமாட்டிக்கோ, காசு பணம் துட்டுமணி, இப்படி எல்லா பாட்டுமே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா இந்த பார்ட் 2ல இப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட கிடையாது. இப்ப வேற ரீசெண்டா வர எல்லா படத்துலயும் ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டை போட்டு விடணும்ன்றது ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு கார் சேசிங் சீன்ல ஒரு பழைய பாட்டை போட்டிருக்காரு. அது அட்லீஸ்ட் அந்த சீனுக்கு செட் ஆகுதான்னு கேட்டீங்களா, அது கண்டிப்பா செட்டும் ஆகவே இல்லை. சரி, நல்ல படத்தை இப்படி எடுத்து உழப்பி விட்டாரு, அதோட நிறுத்திக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதான் படத்தோட டைட்டிலுக்கு கீழே நாடும் நாட்டு மக்களுக்கும்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுடைய உரிமையான இலவசங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சீனையும் வச்சிருக்காரு. மக்கள் இந்த இலவசங்கள்ன்ற மாயையில சிக்கி இருக்காங்க, இலவசமா எது கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காரு. நமக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி? ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட இந்த கதையை எழுதுறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இருந்தாரு. இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட புதுசா நிறைய எஃபர்ட் போட்டு ரைட்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம் அதே கதையை எடுக்கிறதுக்கு பதிலா. சரிப்பா, இந்த படத்தை இப்போ பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை காசு கொடுத்து போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கு கண்டிப்பா சூதுகவும் பார்ட் 1 டவுன்லோட் பண்ணி நீங்க வீட்லயே உட்காந்து பாத்துடலாம் தான் சொல்லுவேன்.